மாவட்டம் ஏரல் பகுதியில் கனமழை பெய்தபோது பலத்த காற்று வீசியதால் மரங்கள் முறிந்து விழுந்து 15க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. அதேபோல் குலைவாழைகள், வெற்றிலை கொடிக்கால்கள் வேரோடு சாய்ந்தன. இடிந்த வீடுகள், வாழைகளை கணக்கீடு செய்து அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஏரல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து மைசூர் வரை செல்லும் சதாப்தி அதிவிரைவு ரயிலில் குறிப்பிட்ட ஒரு பெட்டியின் குளிர்சாதன இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. இதையடுத்து அரக்கோணம் அருகே ரயில் நிறுத்தப்பட்டு கோளாறு சரி செய்யப்பட்டது. பின்னர் அரை மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு ரயில் மைசூர் நோக்கி புறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே செகுட்டு ஐயனார் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற புரவி எடுப்பு நிகழ்ச்சியில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட குதிரைகள் பக்தர்களால் காணிக்கையாக செலுத்தப்பட்டது. தூரக்குடியில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் வழக்கம் போல சிவகங்கை மன்னர்களின் வாரிசுகள் 7 அடி உயர குதிரையை காணிக்கையாக செலுத்தினர். தஞ்சையில் உள்ள பிரசித்தி பெற்ற நீலமேகை பெருமாள், நரசிம்ம பெருமாள் உள்ளிட்ட 23 பெருமாள் கோவில்களில் கருட சேவை புறப்பாடு நடைபெற்றது. கருட அவதாரத்தில் எழுந்தருளிய பெருமாள் 4 ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்கள் கோலாட்டம், மங்களாசாசன பாடல்கள் பாடி பெருமாளை வழிபட்டனர்.